புதுச்சேரி திருபுவனை அடுத்த சன்னியாசிக்குப்பத்தில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தில் ரூபாய் 4 லட்சம் மதிப்புடைய 225 கிலோ காப்பர் பொருட்களை திருடிய வழக்கில் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை அடுத்த சன்னியாசிக்குப்பத்தில் உள்ள பிரபல தனியார் நிறுவனம் உள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மர்ம ஆசாமிகள் கம்பெனிக்குள் புகுந்து அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை உடைத்து தலா 25 கிலோ எடை கொண்ட 12 பிளாஸ்டிக் கேன்களில் இருந்த 225 கிலோ எடை கொண்ட காப்பர் பொருட்களை திருடி சென்றனர். இதுகுறித்து கம்பெனியின் மனிதவள மேலாளர் ஹரிகரன் கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் திருபுவனை போலீசார் களித்தீர்த்தால் குப்பம் ஆண்டியார்பாளையம் சாலை 4 மணி சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே அந்த வண்டியை சோதனை செய்தபொழுது வண்டியில் பிளாஸ்டிக் கேனில் 25 கிலோ எடை கொண்ட காப்பர் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு எந்த ஆவணமும் இல்லை. விசாரணையில் அவர்கள் திருபுவனைப்பாளையம் மன்சூர் அலிகான் என்பதும் அதில் பயணம் செய்தவர்கள் கரியமாணிக்கம் பழைய காலனி தினகரன் அதே பகுதியை சேர்ந்த திவன் என்பதும் காப்பர் பவுடரை கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சன்னியாசிக்குப்பம் தனியார் கம்பெனியில் திருடியதையும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இதில் தொடர்புடைய கம்பெனியில் லோடு மேன்கள் ராம்பாக்கத்தை சேர்ந்த கபாலி, அதே பகுதியை சேர்ந்த அங்காளன் மற்றும் வில்லியனூரை சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரி பாபு என்கிற சுலைமான் ஆகிய மொத்தம் 6 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 2.49 லட்சம் ரொக்கம், திருட்டுக்கு பயன்படுத்திய வண்டி மற்றும் ஒரு மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 6 நபர்களையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.